திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பலவீனமானவர்களை வெற்று ஆரவாரம் செய்வார்கள். ஆரவாரம் அவர்கள் அச்சத்தை மறைக்கும் முகமூடி. வலிமையானவர்களுக்கு கண்களும் ஆயுதமாகிவிடும். பெண்களின் கண்களை புலவர்கள் வேல் என்பார்கள். பெண்கள் மட்டுமல்லர், ஆண்களும் தங்கள் கண்களை வேலாக்கி கொள்ளலாம். எதிரிகளை கண்களாலேயே வென்றுவிடலாம். கண்கள் சக்தி வாய்ந்தவை. அவை இமைகள் என்ற உரைக்குள் வைக்கப்பட்டிருக்கும் வாள்கள். சிவபெருமான் நெற்றிக் கண்ணால் மன்மதனை எரித்தார், முப்புறங்களை எரித்தார் என்று தொன்மங்கள் புராணங்கள் அதாவது புராணங்கள் கூறுகின்றன. நெற்றிக்கண் என்பது ஞானம். ஞானம் காமத்தை எரித்துவிடும். முப்புறம் என்பவை ஆணவம், கன்மம், மாயை என்ற மும்மலங்கள், அதாவது ஆன்மாவில் படிந்திருக்கும் அழுக்குகள். ஞானம் மும்மலங்களையும் எரித்துவிடும். கண்கள் எரிக்கும். எரித்து விடுவது போல் பார்த்தான் என்று நாம் சொல்கின்றோம் அல்லவா? கண்கள் எரிக்கும், ஏனெனில் அவை நெருப்பால் ஆனவை. ஐம்பூதங்களில் கண் நெருப்பின் அம்சம். கண்ணொளியும் சூரிய ஒளியும் ஒரே மூல நெருப்பிலிருந்து உதித்தவை. சூரிய ஒளி நம் மீது நேரே பட்டால் நாம் எரிந்து சாம்பலாகி விடுவோம். பூமியை சுற்றியுள்ள வளிமண்டலம் அந்த ஒளி நம் மீது நேரே படாதபடி கவசம் போல் இருந்து காக்கிறது. நாம் ஆன்மீக சக்தியை ஊதி பெருக்கினால் நம் கண்களும் அக்னி அம்புகளாகிவிடும். கண்கள் மனதின் ஸ்கேன். மனதில் என்ன இருக்கிறது என்பதை கண்கள் துல்லியமாக காட்டிவிடும். வாய் பொய் பேசும், கண் பேசாது, பேசத் தெரியாது. நேர்மையானவனின் கண்களில் ஆளுமை இருக்கும். அதற்கு முன்னால் எல்லோரும் கீழ்ப்படிவார்கள். பொய் பேசுகிறவன், குற்றம் புரிந்தவன் அந்த கண்களை நிமிர்ந்து பார்க்க முடியாது. உங்கள் கண்களை படையாக்கி கொண்டால் அதற்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. உங்கள் ஆன்மாவை பலப்படுத்தி கொண்டால் நீங்கள் கண்களால் ஆளலாம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.